Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனோட அந்த எக்ஸாம் வருது இல்லையா நம்மளோட ஏஇ எக்ஸாம். ஸோ அதை பற்றியான ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அசிஸ்டண்ட் அண்ட் ஏஇ போஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட் வந்து 100 போஸ்ட் அண்ட் ஏஇ வந்து 23 சம்திங் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 23 போஸ்ட் கிட்ட வந்து நம்மளுக்கு வேகன்சி இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஓரளவுக்கு நோட்டிஃபிகேஷன் தட் மீன் ஹால் டிக்கெட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஆனால் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டே வந்துடுச்சு. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் பேஜுக்கு போனாலே ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து நம்மளுக்கு டேட், என்னோட எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி இதெல்லாம் பார்க்குறதுன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்ருக்கேன். ஸோ 7/6 இருந்தது 16 and 17th வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் தப்பாக சொல்லிட்டேன். சிவில் வந்து 16th December, ஓகேவா. அண்ட் மெக்கானிக்கல் 17 அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டரும் 17, சிவில் வந்து 16th. ஸோ 2 பேட்சாக நடக்குது. பார்த்தீங்கன்னா காலைல வந்து 2 பேட்ச் 9 AM to 11 AM, 11 to 1. ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ இந்த டேட் தான் நம்மளுக்கு ஃபைனல் டேட்டாக வச்சுட்டு நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலனாலும் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வந்த எல்லாருமே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சென்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு தூரமாக வந்திருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ரிஸ்க் எடுத்து கூட அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் சிவிலுக்கு வந்து 16th December அண்ட் மற்ற எல்லாருக்குமே 17th. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்குன்னா சிலபஸ் அண்ட் பேட்டர்ன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வீடியோவாக தனியாக நானே மேக் பண்ணி பண்ணலான்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதால ஒரு வெப்சைட்லேருந்து ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட்லேருந்து நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸாம், ஸோ அதையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஹாபிலிட்டி 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கவங்க அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ மார்க் வந்து 100. ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 minutes. இது இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட் சேர்த்து வந்து 70 marks. ஸோ இது வந்து அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் 100 போஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கான பேட்டர்ன். நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஏக்கு வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். நம்மளோட சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் வெப்சைட்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவங்க டோட்டலாக இந்த கொஷின்ஸு அப்படின்றத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் எதில் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு வரும் அந்த அலாட்மெண்ட் வந்து எங்கேயுமே கொடுக்கல. பட் எப்படி வரும் அப்படின்றது என்னோட கெஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் சேர்த்து நம்மளுக்கு 85 marks 2 hours டியூரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இதில் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து 70 marks. ஸோ இப்போ வந்து நம்ம எழுத போகிறது வந்து 85 marksக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் படித்த எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனும் சரி எங்கேயுமே வந்து அங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்லலை. ஸோ அதனால நம்ம அதை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ நான் போய் அட்டன் பண்ணுவோம். எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம்குள்ளே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் ஷிஃப்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கான கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்னு. ஸோ ஆனால் அது டிப்ளமோ லெவலுக்கு தான் ஷிஃப்ட் இன்ஜினியர். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கும். நம்ம டிஎன்பிசிஏ லெவல் அந்த அளவுக்கு ஹையாக இருக்காதுன்றது என்னோட வியூ. ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது இங்கிலீஷ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 85 மார்க்ஸில் எவ்வளோ நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்க்கு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். 85 மார்க்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 85 நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே என்ன டவுட் இருக்குன்னா, எப்படி அலாட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு 85 மார்க்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு, ஸோ எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ என்னோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 5 இருக்குது. ஸோ இதில் நம்மளோட இன்ஜினியரிங் அந்த இதுக்கு தான் வந்து அதிகமான அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ 65ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 60 to 65. ஓகே, 60 to 65 மார்க்ஸ் கிட்ட அங்கே வர மாதிரியும், மற்ற எல்லாத்துக்குமே 5 5 5 அப்படி இருக்கலாம். ஸோ 65னா எல்லாத்துக்குமே 5 இருக்கலாம். அதில் ஜிகேக்கு அவங்க ஒரு சில 5 to 10 அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே 5 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் ஷிஃப்ட் இன்ஜினியர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே இங்கிலீஷ் எல்லாமே வந்து கிராமர் கொஷின்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளோட டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் எல்லாமே நீங்கள் டிஎன்பிசி ஏஐ ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ ரீசனிங்கும் வந்து நம்மளுக்கு அவங்க டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்க மாட்டாங்க. பட் எல்லாமே வந்து டைம் கன்சியூமிங் தான் இருக்கும். ஏன்னா 2 ஹவர்ஸ்ன்றதான் நம்மளோட இங்கே வந்து டார்கெட். ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே 85 மார்க்ஸ்னாலும் அந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அங்கே போன உடனே என்னென்ன நம்ம பண்ணலாம், என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், எது செகண்ட் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், ஆப்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நம்மளால் வந்து நம்ம 25 கொஷின்ஸ்னாலும் 20 கொஷின்ஸ் வந்து எல்லாராலையும் அட்டன் பண்ணுறக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் நம்மளோட சப்ஜெக்ட்க்கு வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நம்ம படித்தது தான், எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இல்லை கான்சன்ட்ரேஷன் வந்து சப்ஜெக்டில் நீங்கள் சிவிலாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், கொஞ்சம் டைம் இருக்குது இப்போது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படித்தவங்க எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படிக்காமல் இப்போ தான் நான் இது பார்க்குறேன்னு அப்ளை பண்ணியிருக்கேனாலும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அப்போது அதுலேருந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது இது ஃபுல்லாக அவங்க எதுவுமே சிலபஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இதில் தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் சிலபஸ் நீங்கள் இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலே டிஎன்பிசி ஏஇ இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிலபஸ் தான் இதுலேயும் வரும். ஸோ அதுக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதே அளவுக்கு தான். பட் அவங்க எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மெயினாக நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதில் தான் நம்மளுக்கு மெயினாக கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசிக்கும் வரும். ஸோ அதே வெயிட்டேஜில் தான் இங்கேயும் கேட்பாங்க. ஸோ அந்த 65-60 மார்க்ஸ்லேருந்து அந்த வெயிட்டேஜில் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அதே போல் பாருங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிலபஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் டீட்டெயிலாக அதை பார்த்துக்கலாம். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஓவர்வியூவாக இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வருது இல்லையா. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் எங்கள் கேஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கில் இருக்க எல்லா போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த டிஎன்பிசி நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு படித்தோம் அந்த போர்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது ரீசனிங்கில். தென் இங்கிலீஷில் வந்து இந்த எரர்ஸ், அந்த அப்புறம் வந்து அந்த மீனிங்ஸு, அப்புறம் அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அந்த மாதிரி தான் ஈஸியாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப இங்கிலீஷ் அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. அண்ட் தென் வந்து ரீசனிங் சிலபஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி சிலபஸ் தான் இருக்குது. அண்ட் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி சிலபஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சிவில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு இப்போ 10 இருக்குன்னா இது எல்லாமே நம்மளால் லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் சர்வேயிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் கூட நீங்கள் அந்த வாட்டர் ரிசோர்ஸ், ஸோ இந்த மாதிரி மெயினான சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்களா ஓரளவுக்கு நம்மளால் அங்கே போய் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிற சஜஷன். ஸோ அதே போல் ஒவ்வொரு இன்ஜினியரிங்லும் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் தோன்ற விஷயங்களை உங்களை மனசில் ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லும், இந்த டாபிக் படிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன உங்களுக்குள்ளே சொல்லுதோ அதே நீங்கள் படிக்க, கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வரும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணியும் நான் படிக்காமல் விட்டும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னென்னா இது கண்டிப்பாக ஆன்லைன் மோட் தான், 2 hours எக்ஸாமினேஷன் அண்ட் 85 மார்க்ஸ். ஸோ அது எல்லாமே
சொல்லியாச்சு. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. ஏன்னா அதை பற்றியான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அவங்க விட்ட நோட்டீஸ் எதுலேயுமே இல்லை. ஸோ அதனால நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கானா நிறைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். நான் ஏதாவது எனக்கு ஹோல் கொஷின் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் இன்ஜினியர் அந்த கொஷின்ஸை வந்து ஒரு பேசிக்காக இந்த எக்ஸாமை பாசிட்டிவாக போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும். இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லெசன் தான். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் யார் யார் போயிட்டு அப்ளை பண்ணிங்களோ எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கிட்ட சில பேருக்கு வந்து சென்டர்ஸ்லாம் போன டைம் ஆல் டிக்கெட் வரும்போது நிறைய பேருக்கு தூரமாக இருந்தது, சில பேர் கிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. உங்களால் போய் அட்டன் பண்ண முடியும், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், இல்லை போயிட்டு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு எப்படி எக்ஸாம் இருக்குது அப்படின்ற ஒரு லேர்னிங்காவது நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நான் சொல்ல மிஸ் பண்ண ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கொஷின் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே.